ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் 4ஆம் பாவகத்துக்கு போறாரு. பொதுவா முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியை தடங்கள் தாமதம் ஏற்படுத்தியிருப்பாரு. நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, அது ஒண்ணு நடந்திருக்கும். பொதுவா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, தொழில் முடக்கம், தொழில் நஷ்டம், இது போல சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா 10வது பார்வையை உங்க ராசியை பார்ப்பாரு. பொதுவா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுகஸ்தானங்கள் பாதிப்பு, அதாவது அர்த்தமாஷ்ட சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பொதுவா சொல்றது. அந்த அர்த்தமாஷ்ட சனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடங்கள் தாமதம், ஒரு சில பின்னடைவுகள், முயற்சிகள் கூட கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் போய் அமர்ந்தாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகஸ்தானத்தை பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அங்க குருவோடைய பார்வை பாத்தீங்கன்னா ராசி மேல படுது. ஓரளவுக்கு கஷ்டங்கள் வந்தா கூட அதை நீங்க சமாளிச்சுட்டு வரக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க தாண்டி வந்துருவீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவா இந்த 2.5 வருஷ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரவங்க பொதுவா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்துக்கள் வாங்குறது, சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை அப்பப்ப ஏற்படுத்திட்டு இருந்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு பொதுவாக உருவாகும். அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவே இல்லை, எந்த விஷயத்துக்காக பல போராட்டங்கள் நீங்க சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது உங்களுடைய ஆசை, கனவு, எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் செயல்படுறதுக்கு சிறப்பான வழிகள் உருவாகும். அப்படி இருக்கும்பொழுது 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3வது பார்வையை ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோய், வம்பு, வழக்கு, பகை, கடன் பொதுவா சொல்றது. பொதுவாக ஒரு பாவ கிரகம் 6, 8, 12 அமர்ந்தாலும் சரி, இல்ல 6, 8, 12ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி முழுவதுமே நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்றது பொதுவான விதி. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் 3வது பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கடன் குறையும், நோய் நொடி குறையும், வம்பு வழக்குகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் ராசிநாதன் 6ல மறைஞ்சிருக்கிறதால பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கடன் குறையும், ஒரு சில வம்பு வழக்குகள் குறையும், ஒரு சில வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் மூலமான அந்த கடன் பிரச்சனைகளை படிப்படியே குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கடன் பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உருவாகும். ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அடுத்ததாக சனீஸ்வரர் தன்னுடைய 7வது பார்வையை ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அதாவது இது வரைக்குமே எனக்கு நல்ல வேலை அமையல, நல்ல தொழில் அமையல, தொழில் கஷ்டமா இருக்கு, தொழில் முடக்கமா இருக்கு, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இது போல விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த சனீஸ்வரர் 10ஆம் இடத்தை பார்த்தாரு அப்படின்னா வேலை பளு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், பணி சுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது ஒரு சில நபர்கள் இந்த காலகட்டத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா முயற்சி மட்டும்தான் நடந்துட்டு இருக்குமே தவிர வேலை இல்லாம கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வேலை இல்லாத யாரும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்தாவே பாத்தீங்கன்னா அனைவருக்குமே நல்ல வேலை கிடைக்கும், பணி சுமை இருக்கும், அதாவது கடுமையான வேலை பொழு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிடும். அதே போன்று தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முடக்கம், தொழில் கஷ்டம், தொழில பெரிய ஒரு வருமானம் இல்லை, தொழில் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தொழில் நல்ல முறையில் விரிவுபடுத்துவீங்க. தொழில் அமோகமா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தொழில பாத்தீங்கன்னா பல போட்டி, பொறாமை, இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதெல்லாம் நீங்க கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு, பிரச்சனைகள் இல்லை. அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும்.
அரசு பணியில உயர் பதவி, உயர் பொறுப்பு இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றமோ இல்ல பதவி உயர்வோ சம்பள உயர்வோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ், உங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம், மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசியை பார்க்கறதால உங்களுக்கு அர்த்தமாஸ்ட சனி ஆரம்பிக்கிறது. உங்களுடைய சுகஸ்தானத்துல பாதிப்பு ஏற்படுத்தினாலும் பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா குருவோடைய பார்வை ராசி மேல படுவதால ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். 7ஆம் இடத்துல குரு இருந்தாவே பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உயர்வு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். குருவோடைய பார்வை இருக்கிறதால தடங்கள் தாமதம் இல்லாத குடும்ப வாழ்க்கை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இதுவரைக்கும் ஒரு சில பின்னடைவா உங்களுக்கு இருந்தாலும் பொருளாதார ரீதியா முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போல பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். பல வருஷமா நான் வரன் தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். அதே போல அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை நான் மறு திருமணத்துக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு. அதாவது குடும்பம் இல்லாத நபர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா முடியும். அதுல பாத்தீங்கன்னா தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் அடிக்கடி உடல் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்ற வண்டி வாகனங்களை செல்லும் போது பார்த்து கவனமா நீங்க நிதானமா செல்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சுகஸ்தானத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்கள் மூலமான ஒரு சில விரயங்கள் ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அந்த விஷயத்துல பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்றேன், இல்ல நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல பேச்சு மூலமான ஒரு சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கமிஷன் மூலமான ஒரு சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கணினி துறையில நான் பணி புரிந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போதுமே ஏறுமுகம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு, நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கு. வேலை செய்யற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானமா நீங்க பேசி செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல விவசாய பணியாக இருந்தாலும் சரி, இல்ல இரும்பு சம்பந்தமான நீர் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தொழில கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். கடின உழைப்பு இருக்கும், வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா வாய்ப்புகள் இல்லை. அந்த கடனை மட்டும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கடன் சுமை அப்படிங்கிறது விரைவில் பெரிய கடன் சுமை வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இருக்கிற கடனை மட்டும் நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லது. மீண்டும் மீண்டும் நீங்க கடன் வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடன் சுமை அப்படிங்கிறது கழுத்தை நெரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால பார்த்து கவனமா செயல்படுங்க. அதே போன்று கலைத்துறையோ, மீடியா துறையோ, சினிமா துறையோ, இல்ல ஜவுளி கடை, நகை கடை, அடகு கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏறுமுகம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். கடந்த காலத்துல இருந்து வந்த தொழில் முடக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும். அதன் மூலமா வண்டி, வாகனம், தோட்டம், துருவு, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பல நபர்களுக்கு ஏற்படும். எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்களை செல்லும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானமா செல்றது ரொம்ப நல்லது. அடிக்கடி உங்களுடைய வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க. அதே போன்று காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்லாம் நீங்க குறைக்க சூழ்நிலை உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படும். அதனால தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷ காலகட்டத்துக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று உங்களால முடிஞ்சிச்சுன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.